மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. சார், உங்க பேர்? என் பேரு CS முத்துஸ்தபதிங்கிற மாரியப்பன். நான் இது வந்து ஒரு 17 வயசுல இருந்து வரேங்க. 12வது முடிச்சுட்டு அது அப்பா தாத்தா கொஞ்சம் பண்ணிட்டு இருந்தாங்க. தாத்தா பேர் வந்து ஆறுமுகம், அப்பா பேரு சின்ன தம்பிங்க. யாருங்க அப்பா தாத்தா? அவங்க பயணிக்கல, அவங்களுக்கு ஏஜ்டு, அதாவது ரிலேட்டிவ்ஸ்ல மாமா அவங்களோட பயணிச்சு. குருநாதர்னு எடுத்துட்டீங்கன்னா வந்துட்டு மாமா ரிலேட்டிவ்ஸ் தான், அவங்க தான் அறிவியல். அவர் பேர் ரவிச்சந்திரன். அவரோட ஒரு 4 வருஷம் பயணிச்சுங்க. இல்ல அவரோட பயணிச்சேன். அதுக்கப்புறம் அடுத்த லெவலுக்கு போனேங்க. நான் இது வந்து பயிற்சி எடுத்து கான்ட்ராக்ட் எடுக்கிறதுக்கு எனக்கு 5 வருட காலம் ஆச்சுங்க. அதுக்கப்புறம் 5 வருட காலத்துக்கு அப்புறம் 2022 96 போனேங்க. அதுக்கப்புறம் 2002 அப்புறம் நான் எடுக்க ஆரம்பிச்சேன். 6 வருஷ காலத்துக்கு அப்புறம் இது வரைக்கும் என்ன ஒரு 350க்கும் மேற்பட்ட புதுசாக கட்டின ஆலயங்கள் பண்ணிருக்கேங்க. இது பிரசித்தி பெற்றது அப்படின்னா, இப்போ ஆரம்ப காலத்துல திருச்சி மாவட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வழிவிடு முருகன் கோயில், அப்புறம் இரட்டை பிள்ளையார் கோயில், இல்லை செல்வ விநாயகர்ன்ட்டு 5வது கிளாஸ்ல இருக்கு, இது பண்ணினேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தனிப்பட்ட முறையில் நான் செஞ்சது வந்து திண்டுக்கல் மாவட்டத்தில் மாரியம்மன் கோயில் பண்ணியிருக்குங்க. அதுக்கப்புறம் காஞ்சிபுரத்தில் வரதராஜ பெருமாள் கோயில் பக்கத்தில் லட்சுமி ஒரு வெங்கடநாராயண லட்சுமி அந்த பேர் அந்த கோயில் பார்த்துருக்கேன் நான். அதுக்கப்புறம் அதுவும் ஒரு பிரசித்தி பெற்ற கோயிலுங்க, ஒரு 1000 வருஷம். அதுக்கப்புறம் மணப்பாறையில பொறுத்த அளவுக்கு மணப்பாறையில வந்து அகத்தீஸ்வரருங்க, அது ஒரு 1000 வருஷத்துக்கு மேம்பட்டதுங்க. அதே மாதிரி முக்தீஸ்வரர் அந்த கோயிலுங்க, இது பழமையான இருந்ததுல புதுசா ராஜபுரம் பண்ணோம். அதுக்கப்புறம் மணப்பாறை சிட்டிக்குள்ள வந்து நகரத்துக்குள்ள மணப்பாறை மாரியம்மன் கோயில் பண்ணுங்க. அதுக்கப்புறம் மணப்பாறையில வந்து நல்லாண்டவர்ன்ட்டு திருக்கோயில் வந்து ஏற்கனவே பண்ணி முடிச்சுட்டேன். இப்ப நூதனமா 5 நில ராஜபோரத்துக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க. அதை நான் தான் கான்ட்ராக்டா எடுத்திருக்கேங்க. ஆமா, நான் கருங்கல்லையும் பண்ணுவேன், சுதையிலையும் பண்ணுவேங்க. நான் ஒரு 350க்கு மேற்பட்ட ஆலயங்கள். ஆமா, அதாவது புதுசாவே பண்ணிருக்கேன். தமிழ்நாடு முழுக்க இப்போ கூட பாத்தீங்கன்னா அரியலூர் மாவட்டத்துல டீப்பதூர் இடத்துல ஒரு சிவாலயம், நாகப்பட்டினம் மாவட்டத்துல ஆதி காயரோகணேஸ்வரர் ஆதி நீலாஜேஸ்வரர் கோயிலுக்கு நான் பண்ணிட்டு இருக்கேன். இதெல்லாம் பழமையான கோயிலுங்க. அது இல்லாம இப்போ மணப்பாறை வட்டாரத்துக்குள்ள ஒரு 7-8 வேலை புது வேலைகள் போயிட்டு இருக்கு. என்ன மூலயமா பாத்தீங்கன்னா ஒரு 15ல இருந்து 20 பேர் இருக்காங்க. ஆர்டர் நிறைய கிடைக்கிறப்போ அதுக்கு தகுந்த மாதிரி ஆட்களை தேவைக்கு தகுந்த மாதிரி ஆட்கள். எவ்வளவு பேர் இந்த கலையை கத்துக்கிட்டு என்னிட்ட இருந்து போயிருக்கவங்க இது வரைக்கும் ஒரு அதாவது நிரந்தரமா இருந்து என்கிட்ட மட்டுமே கத்தவங்க ஒரு 5-6 பேர் தாங்க. அப்புறம் எல்லாமே குறுகிய காலத்துல போயிட்டாங்க, நிறைய பேர் இருக்காங்க. அதனால பர்மனண்டா இருந்து கத்துக்கிட்டவங்க ஒரு 5-6 பேர் தான் மட்டும்தான். மீதி எல்லாருமே அதாவது பர்மனண்டா ஒரு 10-15 வருஷம் இருந்துகிட்டே இருக்கிறவங்க. மீதி எல்லாம் ஒரு 4-5 வருஷத்துலயே போயிடுவாங்க, இல்ல 2-3 வருஷம். என்கிட்ட இருந்து இப்போ நான் வந்து இந்த ஃபீல்டுக்கு வந்து 28 வருஷம் முடிஞ்சிருக்குங்க. 28 வருஷத்துல பாத்தீங்கன்னா நான் வந்து ஒரு 22 வருஷம் கிட்டத்தட்ட சொந்தமா வேலை எடுத்து செய்யறேன். அந்த 22 வருஷத்துல பாத்தீங்கன்னா என்கிட்ட இருந்து போனவங்கன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு 10 பேருக்கு மேற்பட்டவங்க வெளியில போயிட்டாங்க. மீதி கத்துக்கிட்டவங்க என்கிட்ட தான் இருக்காங்க. இது வந்து நாங்க ஆலயம் பண்ணும்போது அது என்னன்னா எங்களுக்குன்னு இறைவன் கொடுத்த தனித்தன்மை என்ன அப்படின்னா,
ஒருத்தவங்களை அவங்களோட பர்சனாலிட்டி அவங்களுடைய இதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் அவங்கள்ட்ட அனுப்புவோம். நாங்கள் என்ன நான் வந்து ஒர்க் பண்ணுறது வந்து என்னுடைய சொந்த ஊர்லேருந்து 200 கிலோமீட்டர் தாண்டி வந்து ஒர்க் பண்ணுறேங்க. அது மாதிரி வெளியூர் அதர் ஸ்டேட்லாம் போய் ஒர்க் பண்ணியிருக்கேன். அப்போது அவங்களுடைய இது என்ன, அதோட அவங்களுடைய பழக்க வழக்கங்களுக்கு தகுந்த மாதிரி அவங்கள நாங்கள் புரிய வைக்க பார்ப்போம். அதாவது என்ன நிதர்சனமான உண்மையோ அதை நாங்கள் புரிய வைப்போம். புரிஞ்சுக்க தன்மை கொஞ்சம் கம்மியாக இருக்கிறவங்களுக்கு அந்த உண்மைகளை நம்ம இப்படி விளக்குவோம். கூடுமான அளவுக்கு இந்த வேலை கொடுக்குறவங்க ஒரு 90% வந்து கொஞ்சம் விவரமானதான் இருப்பாங்க. டக்குன்னு எடுத்தம் கவுத்தன்றவங்க கொடுக்க மாட்டாங்க. அதனால ரெண்டாவது வந்து நம்ம ஆத்மாத்மா பண்றதுனால நாங்கள் ஒரு ஏரியாவுக்கு ஒரு பணி பண்ண போனோம்னா அடுத்தடுத்து நிறைய கான்டாக்ட்ஸ் கிடைக்கும். அதனால எங்களுக்கு அது மேலே அவங்களே சொல்லுவாங்க, எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க, இவர் சபரி நல்லவர், இவர் மூலியமா வச்சு பண்ணீங்கன்னா நல்லா பண்ணுவாரு. ஒரு ஆலயம் நாங்கள் பண்ணி அடுத்த 12வது வருஷம் வரைக்குமே அந்த ஏரியாக்குள்ள நாங்கள் சுத்திட்டு தான் இருக்கோம். அப்போ தரமும் நாங்கள் கம்மியாக பண்ண முடியாது. அப்படிங்கிறதுனால இப்போ நானும் திருச்சி வந்து 98ல் வந்தேங்க. இன்னைக்கு 2025ங்க. குறைஞ்சபட்சம் இன்னைக்கு 26 வருஷம் அங்கே தாங்க இருக்கோம். ஆமாங்க. சரி, இப்போ வந்துங்க இந்த மகாபலிபுரத்துல படிச்சுட்டு வராங்க சார், அவங்களை வச்சு ஒரு ஆலயப்பணி செய்யறதுக்கும் அனுபவ ரீதியா உள்ளவங்க செய்யறதுக்கும் வித்தியாசம். அதாவது அனுபவம் ரீதியா உள்ளவங்களுக்கு வந்து எங்களுக்கு கோடு போட்டு காட்டினா போதும், அவங்க புடிச்சுப்பாங்க அப்படியே பாயிண்ட. இவங்க வந்து பேப்பர் ஒர்க் பண்ணிட்டு வரதுனால அது அவங்களுக்கு வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. அனுபவம்ன்றது எப்படின்னா, நம்ம நீண்ட கத்துக்கிட்டு அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி அவங்களுக்கு நீச்சல் பயிற்சி நம்ம சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. எந்த ஆத்துல போட்டாலும் கடலை போட்டாலும் நீந்துருவாங்க. இவங்களுக்கு வந்து அப்படி கிடையாதுங்க. இவங்களை வந்து வச்சு பண்ணணும் அப்படின்னா அவங்களோட வந்து அவங்களுக்கு நம்ம மார்க்கிங் ஐட்டம் மெஷர்மெண்ட் கொடுத்துட்டே இருக்கணும். அனுபவத்தில் அவங்களுக்கு தேவையே இல்லை. அவங்க சொன்னா புரிஞ்சுப்பாங்க, அவ்வளவுதான். நீச்சல் பயிற்சிக்கும் நீச்சல் பயிற்சி இல்லாதவங்களுக்கும் அவ்வளவுதான். அதை வந்து அவங்கவுங்க அனுபவப்பட்டவங்க சொல்ல முடியும். அதான் அந்த நிர்வாகஸ்தர்ல எங்களை பொறுத்த அளவுக்கு நாங்கள் அனுபவம் பண்ணாலும் எங்களுக்கு கிடைக்கிற வாய்ப்புகள் அதிகமா கிடைக்கும். காரணம் என்னன்னா, இப்ப நான் உங்ககிட்ட எல்லா கோயில் சொன்னது எல்லாமே நான் பண்ணினதுக்கு அடையாளம் எல்லாமே இருக்கும். அதை வச்சுதான் எங்களுக்கு வேலைகள் வரும். அப்ப நாங்க அதை சிறப்பா பண்ணினா மட்டுமா தானே வரும். எங்களுக்கு சர்டிபிகேட் இருந்தா வராதுல்ல. நான் வந்து சர்டிபிகேட் நாங்க செயல்படணும். அப்ப நான் வந்து என்னுடைய செயல்பாடு நல்லா இருந்துச்சுன்னா அவங்க ஆட்டோமேட்டிக்கா இப்ப உங்கள்கிட்ட பேட்டி எடுக்கிற தருணத்தை கூட இன்னைக்கு கூட ஒரு வேலை பேசிட்டு தான் வந்திருக்கேன், கருங்கல் வேலைகள் பேசிட்டு தான் வந்திருக்கேன். அப்படிங்கிறது அந்த அனுபவ ரீதியில அவங்க வந்து திருப்தின்றது படிச்சவங்க அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. அவங்களுக்கு வந்து வேலை வந்து இது வந்து ஒன்லி விஷயம் தானே, பார்வை தானே. பார்வையில திருப்தி இருந்தா புடிச்சுக்கோங்க, அவ்வளவுதான். இப்ப நீங்க எவ்வளவு ஓவியங்கள் பார்த்துட்டு இப்ப நான் எங்களோட ஓவியங்கள்லாம் நீங்க பாத்தீங்க, அதுதான் தனித்தன்மை இருந்துச்சுன்னா கூப்பிட போறாங்க, அவ்வளவுதான். ஃபீச்சர் நல்ல ஃபீச்சர் தான் சார். நான்லாம் வந்து கொஞ்சம் புவர்ல இருந்து தான் வந்தோம். இருந்தாலும் இப்போ உள்ள காலகட்டங்கள்ல எங்களுக்கு சரியான இந்த தொழிலை கத்துக்கிறதுக்கு யாரும் அவ்வளவுதான் தயாரா வர மாட்டாங்க. ஏன் அப்படின்னா இது வந்து கொஞ்சம் கடினமான தொழிலுங்க. ரெண்டாவது நுட்பமாகவும் செய்யக்கூடியதுங்க. பொறுமை பத்தலை இப்போ உள்ள குழந்தைங்களுக்கு. வந்தோம் உடனே சம்பாதிக்கணும், பெருசா போகணும் அப்படின்னு தான் ஆசைப்படுறாங்க. நாங்கெல்லாம் ஒரு 3 வருஷம் கிட்டத்தட்ட ஒரு லேபரா இருந்து அவங்கள்ட்ட அடிப்படை எல்லாமே கத்துக்கிட்டு தான் அங்கே வெளில வந்தோம். 3ல இருந்து 6 வருஷம் வரைக்கும் இருந்தோம். ஒரு குருநாதர்னா எங்கள்கிட்ட 6 மாசம் கூட இப்போ யாரும் இருக்க மாட்டாங்க. அது காரணம் என்ன அப்படின்னா, இன்னைக்கு எல்லாருமே 1000 ரூபாய் சம்பாதிக்கணும், 500 ரூபாய் சம்பாதிக்கணும் நோக்கத்துல தான் இருக்காங்க தவிர குறைந்தபட்சம் யாரும் ஊதியத்தை எதிர்பார்க்க மாட்டாங்க. அதாவது வேலை கத்துக்கணுங்கிற ஆர்வம்லாம் இல்லை, எடுத்த உடனே சம்பாதிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. ஆனா நல்ல ஒரு தொழில், மரியாதைக்கு உரிய தொழில், பொறுமையா இருந்து கத்துக்கணும். இப்ப வந்து எங்க பார்த்தாலும் சுதேவ ஆலயங்கள் நிறைய வந்து அது வந்ததுனால பாத்தீங்கன்னா இருக்கிற இடத்துலயே கட்டுறதுக்கு ரெடியா இருக்காங்க. இது மாதிரி செய்யும்போது அந்த விதிகளுக்கு முரண்பாடாக அதாவது அந்த காலங்கள்ல எங்களுக்கு சொல்லிக் கொடுத்த மூதாதையர்கள்லாம் எங்களுடைய தாத்தா பாட்டா எல்லாம் எப்படி சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னா, அதாவது ஊரோடைய மையப்பகுதியை எடுத்து ஆலயம் அமைச்சு அதுல இருந்து தான் ஒவ்வொன்று விரிவாக்கம் பண்ணாங்க அப்படின்னு சொன்னாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரதான ஆலயங்களுக்கு கண்டிப்பா தேவைங்க. அதாவது ஒரு சிவாலயம், ஒரு பெருமாள் அப்படின்னா அந்தந்த பாகத்துல இருக்கணுங்கிறது. அதே ஒரு பிள்ளையாரு, ஒரு சின்னதா அம்பாளு, இதெல்லாம் உங்க மனத்திருப்திக்குள்ள தெய்வங்கள். அதனால இது வந்து வீதிக்கு வீடு வைக்கிறத விட, என்னைய பொறுத்த அளவுக்கு நிறைய கோயில் கட்டுறத விட இருக்கிற கோயிலை பராமரிச்சு சிறப்பாக கும்பிட்டா நல்லதுன்னு என்னுடைய அபிப்பிராயங்க. அவங்க தனிப்பட்ட அபிப்பிராயம் கிடையாது, என்னோட பொதுவான அபிப்பிராயம். நிறைய கோயிலை கட்டுறதை விட இருக்கிற கோயில்களை பராமரிச்சு கட்டுறது நம்ம இந்து பெருமை இன்னும் நல்லா சிறப்பா இருக்குன்றது என்னுடைய கருத்து. கருங்கல்ங்கிறது வந்து ஒரு அதிகப்படிய ஆண்டுகள் இது கொடுக்குங்க. இருக்கு நீடித்த காலம் உண்டுங்கிறது. இது வந்து உங்களுக்கு செயற்கை தானே, அதாவது இதுல செங்கல் பண்றதுங்கிறது செயற்கை. குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சிதிலமடையத்துக்கு நிறைய சான்சஸ் உண்டு. கருங்கல் திருப்பணிங்கிறது கொஞ்சம் லாங் லைஃப் இருக்கும். ஆனா பட்ஜெட் வைஸ் பாத்தீங்கன்னா இதோட 3 மடங்கு 4 மடங்கு கூட போகும். அப்ப யாரும் அதை கொஞ்சம் விரும்புறது கம்மியா இருப்பாங்க. ஒரு 100 ஆலயம் கட்டுறோம்னா 1-2 தான் சார் எங்களுக்கு கருங்கல் திருப்பணி கிடைக்கும். மீதி 98 ஆலயம் பாத்தீங்கன்னா எல்லா சிமெண்ட்ல தான் கட்ட சொல்லுவாங்க சார். அதாவது இப்ப என்னன்னா எல்லாத்துலயுமே வந்து கமர்ஷியல் வந்துட்டு, கமர்ஷியல் அப்படின்னா காஸ்ட் வைஸா தொழிலை பிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்னைய பொறுத்த அளவுக்கு ஓரளவுக்கு ஆத்மார்த்தமா பண்ணணும், ஏன்னா நீண்ட காலத்துக்கு இதெல்லாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால காஸ்ட் வைஸ் நான் வந்து ஓரளவுக்கு சரியாவே பேசுவேன், சரியாக செஞ்சு கொடுப்பேங்க.
இந்த காசுக்காக ஒர்க் பண்ண மாட்டாங்க நானு. ஆனா இப்ப எல்லாம் அப்படி போயிடுது. காரணம் அப்படி என்னன்னா அவங்கவுங்களும் எப்படியோ வேலையை எடுத்து சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு குறிவுகளுக்கு வந்துட்டாங்க. ஆக்சுவலா அது அப்படி நம்ம நினைக்க கூடாது. இது வந்து ஆத்மார்த்தமான வேலை. நம்மளை நம்பி கொடுக்குறாங்க. இப்ப நம்மளை நம்பி எப்படி சொல்றது அப்படின்னா, இதை நம்மளை நம்பி ஒரு தெய்வத்தை கொடுக்குறாங்க. இந்த தெய்வ பணியை சிறப்பா பண்ணணும். நமக்கு முதல்ல மன திருப்தி இருந்தால் மட்டுமே அடுத்தவங்களுக்கு திருப்தி ஏற்படும். நம்மளே அறகுறையா சரி இதுல இவ்வளவு குறை வச்சு செஞ்சிருக்கோம் அப்படின்னா நமக்கு ஆத்ம திருப்தி இல்லைன்னா அந்த தெய்வங்களை பண்ணி நமக்கான சரியான பலன் கிடைக்காதுங்க நமக்கு. நம்ம அந்த ஒரு வேலை 2 வேலை கிடைக்கும், அவ்வளவுதான். இப்ப நாங்களாம் 28 வருஷம் இந்த ஃபீல்டுல ஓடுறோம் அப்படின்னா நாங்க சரியா எங்க மனசாட்சிக்கு தகுந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கோங்கிறது எங்களோட சிறந்த. ஆமா ஆமாங்க, ஆமா செயல்பட்டு இருக்கோம். சரிங்க. இப்போ வந்து உங்களிடம் பாத்தீங்கன்னா இந்த சிற்பிகள் தளபதிகள் இறைவனுக்கு நிகராக நிறைய செஞ்சிருக்காங்க. அதை பொறுத்து இந்த காலத்துல குறைஞ்சிருக்கு. இந்த மாற்றத்தை என்ன காரணம்? இது மாற்றங்கள் அப்படின்றது எப்படி எடுத்துக்கிறது அப்படின்னா, என்னுடைய தனிப்பட்ட கருத்து சொல்றேங்க. இதை வந்து ஒவ்வொருத்தவங்களும் நம்ம வந்து ஒரு வருட காலம் ஒரு ஆலயத்தை அமைக்கிறோம், அது ஒரு சிற்பியால தான் முடியுது. நம்ம என்னதான் அவங்களுக்கு பைசா கொடுத்தாலும் ஒரு சிற்பியால மட்டுமே இது முடியுதுங்கிறத அந்த நிர்வாகஸ்தரா அந்த ஊர் மக்களை கொஞ்சம் பேர் தான் புரிஞ்சுக்கிறாங்க. மீதி 90% அதாவது அந்த அவங்க சிவாச்சாரியாரோ பட்டாச்சாரியா அவங்க என்றான உடனே அவங்க என்ன நினைக்கிறாங்க, மொத்த கோயிலுமே அவங்க தான் பண்ண மாதிரி அவங்களுக்குள்ள ஒரு ஃபீல் வந்துடுது. அப்படிங்கிறதுனால அந்த 2 நாள் அந்த பூஜைக்காக மட்டுமே எங்களை மறந்துடுறாங்க, அவ்வளவுதான். ஆனா அவங்களுக்கு மனசுக்குள்ள தெரியும், இவர் தான் பண்ணினாரு, இவ்வளவு நீண்ட காலமா 1 வருஷமா வேலை செஞ்சு கொடுத்துருக்காரு, இவ்வளவு பெரிய ஆலயத்தை முடிச்சு கொடுத்துருக்காங்கன்னா ஆத்மார்த்தமா தெரியும். ஆனா மரியாதை செய்ய தெரியாது. அதை இருக்கிற பெரியவங்களும் யாரும் சரியா சொல்றது இல்ல. வர சிவாச்சாரியார்களும் யாரும் அவங்களுக்கு இவங்கெல்லாம் தக்க மரியாதை செய்யணுன்றதெல்லாம் சொல்றது இல்லைங்க. ஆமா, ஆட்கள் இல்லை. அதுக்கு உதாரணமா என்ன சொல்லுவாங்கன்னா, மகாபிரிவா ஒரு இதுல சொல்லுவாங்க, ஒரு கும்பாபிஷத்துல அவருக்கு போய் முதல்ல மரியாதை பண்ணுவாங்க. ஏன்னா ஆத்மார்த்த குரு அவங்க காஞ்சி மகாபிரிவா. அவங்க போய் பண்றப்ப அவங்க என்ன சொல்லுவாங்க, இந்த ஆலயத்தை வடிவமைத்த முதல்ல சிற்பிக்கு பண்ணுப்பா, அவன் மனசு குழுந்தாதான் தெய்வம் குழுந்தாதான் அடுத்து எனக்கு பண்ற மரியாதை ஏற்றுக்க முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப அதெல்லாம் இப்ப ரூல்ஸ் இருந்துச்சுங்க. இப்ப எல்லாமே கடைபிடிக்காம போறதுக்கு காரணம் என்னன்னா, அவங்கவுங்க தன்னாட்சி தான் பெரிய ஆளுன்னு அந்த இடத்துல காட்டிக்கிறதுனால அதனால போதும். சமயமா அப்படிதான் போயிட்டு இருக்கு இப்போ. இதுக்கு வந்து நான் நன்றி சொல்லணும்னா முதல்ல என்னை படைச்ச இறைவனுக்கு தாங்க. அதுக்கப்புறம் வந்து எங்க தாய் தகப்பனுக்கு. அவங்க வந்து அப்பா பேர் வந்து சின்ன தம்பி, அம்மா பேர் சரோஜாங்க. இவங்களுக்கு தான் முதல்ல நான் நன்றி சொல்லணும். ஏன்னா எங்களை வந்து அந்த சரியான வழியில எங்களை கொண்டு போனாங்க. 2வது வந்து இந்த நல்ல புத்தியும் நல்ல சிந்தனையும் கொடுத்தது அந்த இறைவன். அந்த இறைவனுக்கு தான் நான் முதல்ல மரியாதை சொல்லுவேன். அதனால எங்க பெற்றெடுத்து தாய் தந்தைன்னு அவங்க மூலியமா தானே வந்தாங்க. அதனால அவங்களுக்கு முதல்ல இறைவனுக்கு, அப்புறம் தாய் தந்தை இருக்கு. ஆமாங்க, 2 ஒரே நேர்கோட்டில தான் வச்சு பாக்குறேன். இப்போ வரைக்கும் என்னோட வேலையாட்கள் அதுல வந்து என்னுடைய சகோதரர் ஒரே பிரதர் சிவகுமார் இருக்காருங்க. அப்புறம் வந்து எங்க அக்கா சகோதரர் அக்கா பையன் இருக்காரு, செந்தில்குமார்னு இருக்காரு. இவங்கெல்லாம் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்காரு. இந்த ஓவியங்கள்லாம் வரைகிறது திரு மணிகண்டன்ங்கிறவங்க ஆச்சாரி கோயில இருந்து இருக்காங்க. அது மாதிரி இந்த ஓவியம் படங்கள்லாம் வரைகிறது திரு செல்வமுக்கு இருக்காங்க, ஓவியர் செல்வமுக்கு. இவங்கெல்லாம் தான் எங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்காங்க. மேற்கொண்டு நிறைய ஆட்கள் இருக்காங்க. அது நிறைய பேரை சொன்னோம்னா இன்னும் நீண்ட நேரம் எடுத்துக்கிறதுனால உங்களுக்கு முக்கியமானவங்களை மட்டும் சொல்றேன். இது வந்து என்னைய பொறுத்தளவுக்கு என்னன்னா, மற்ற தொழிலை விட இந்த தொழிலுக்கான மரியாதைங்கிறது அதிகம். அதாவது பணம் கொடுத்து மரியாதை கொடுக்குற ஒரே தொழில் இது ஒண்ணுதாங்க. மற்றதெல்லாம் நீங்க எவ்வளவு பெரிய கம்பெனில வேலை செஞ்சாலும் பணம் கிடைக்கும், மரியாதை கொடுக்குறது அந்த இடத்துல மட்டும்தான். ஆனா இந்த தொழில வந்து நீங்க என்ன, நம்ம இந்த ஏரியா இல்ல அடுத்த ஸ்டேட் போனாலும் நம்ம சபடியோ சிற்பியோன்னு சொன்னா அதுக்குன்னு ஒரு தனி மரியாதைங்க. அதனால இந்த தொழிலுக்கான மரியாதையை வந்து தொழிலும் சேர்த்து பணமும் சேர்த்து கொடுக்குற ஒரே தொழில் இந்த சிற்ப தொழிலுங்க. இதுல வந்து இளைஞர்கள் ஈடுபடணும். ஆனா என்னன்னா, இது கொஞ்சம் பொறுமையா இருந்துதான் இது வந்து தங்க சுரங்க மாதிரிதாங்க. பொறுமையா நோண்ட அடியில போனாதான் கிடைக்குங்கிற மாதிரி எடுத்த உடனே இதுல கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. முதல்ல 500 ரூபாய், 30 ரூபாய் சம்பளத்துக்கு வந்தோம். இன்னைக்கெல்லாம் 2000 ரூபாய்க்கு மேல சம்பளம் எங்களை மாதிரி ஆளுகள் கொடுக்குறோம். அப்படிங்கிறத பொறுமையா தான் வளர்ச்சி அடைய முடியும். வளர்ச்சிங்கிறது ஒரு ஸ்ட்ராங்கான ஆலமரம் மாதிரிங்கிறது. அப்ப ஆலமரங்கிறது கொஞ்சம் விருட்சமாகத்துக்கு லேட் ஆகுங்க. அதை மாதிரிதாங்க வீடு விட்டு அது மாதிரிதான். அதான் அசைக்க முடியாது. அதுக்கப்புறம் அந்த மாதிரி பொறுமையா செயல்படும். சிறந்த இடத்த பிடிக்கிறாங்க. எனக்குன்னு ஒரு தொழில் மரியாதையும் இந்த கௌரவமும் கொடுக்கறது வந்து அந்த தொழில் தாங்க எனக்கு. என்னைய பொறுத்தளவுக்கு என்னன்னா, இந்த மாதிரி இந்த மாதிரி எங்களை மாதிரி தொழிலாளர்களுக்கு வந்து அவங்க வந்து ஒரு வாரியம் மாதிரி அமைச்சு எங்களுக்கு ஏதாவது ஒரு பண்ணலாம். ஏன்னா இதுல வந்து எல்லாருமே உயர்ந்தவங்களா போக முடியல. காரணம் என்ன அப்படின்னா, இன்னைக்கு 1500 ரூபாய் 2000 ரூபாய் சம்பளம் வாங்குறாங்க. அதோட மந்த்லி வந்து அவங்களுக்கு ரெகுலர் வைஸா அவங்களுக்கு அந்த 60,000 சம்பளங்கிறது கிடைக்கிறதுக்கு சான்ஸ் கம்மி. இடையில மழை காலங்கள் வரும், மெட்டீரியல்ஸ் ப்ராப்ளத்தினால நாங்கள் வேலையை நிப்பாட்டுவோம். அப்படிங்கிறதுனால எங்களை மாதிரி மேல்மட்டங்களை உள்ளவங்கள்ட்ட அவங்களுக்கு பிரச்சனை இருக்காது. ஏன்னா அடுத்தடுத்த வேலையில வந்துட்டு இருக்கும். ஆனா எங்களை நம்பி வேலை செய்யறவங்களுக்கு என்னன்னா, நிரந்தர வாழ்வாதாரங்கிறது வந்து திடீர்னு 1 மாசம் வேலை இல்லாம போகும், 10 நாள் வேலை இல்லாம போகும். அது எதனால வேணாலும் இருக்கலாம். ஒண்ணு இயற்கை சூழல், அப்படி இல்லைன்னா
இது மெட்டீரியல் ப்ராப்ளம், அதை இல்லாம உங்களுக்கு வந்து இதெல்லாம் ஆட்களுக்கு உடல்நலம் முடியாம இருக்கலாம். இதெல்லாம் அந்த டயத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் சிரமமான சூழல் உங்களுக்கு இருக்கும். அதை ஈடுகட்டுற வகையில ஒரு நலவாரியம் மாதிரி அமைச்சுங்க, தனிப்பட்ட முறையில சிற்ப தொழிலாளர் ஒரு நலவாரியம் அமைச்சு அவங்கள்ட்ட கூட ஒரு மந்த்லி ஏதாவது 1000 அந்த மாதிரி பண்ணி கூட ஒரு இன்சூரன்ஸ் மாதிரி ஒரு கவரேஜ் கொடுத்தாங்கன்னா நாங்களாம் செய்யறதுக்கு ரெடியா இருக்கும். இப்போ என்கிட்ட 15 பேர் இருக்காங்க, 15,000 கட்டுறதுக்கு நான் ரெடி தாங்க. ஆனா இப்போ ஒரு ஆளுக்கு 15,000 கட்ட முடியாது. 1000 rupees அப்படின்னா 15 பேர் வேலை செய்யறோம்னா 15,000 கட்டிடுவோம். ஆமா, வருஷத்துக்கு 6 மாசத்துக்கு கட்டிடலாம். அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு ஏதாவது ஒரு நாளைக்கு ஏதாவது ஆகுது அப்படின்னா அதை வந்து அவங்க சரி பண்ணிப்பாங்க. எல்லாருக்கும் இன்சூரன்ஸ் ஒரு 20 பேர் இருக்காங்கன்னா 20 பேருக்கும் மந்த்லி வருஷம் 15,000 கட்டுறதுங்கிறது அது ஒரு 3 லட்சம் 4 லட்சங்கிறது ஒரு பெரிய அமௌண்ட்டுங்க. அதனால அவங்க ஏதாவது ஒரு 50% சப்போர்ட் பண்ணாங்கன்னா நம்ம ஒரு 50% பண்ணலாங்க. அந்த மாதிரி பண்றதுக்கு அது கவர்மெண்ட் ஒரு ஆயத்தம் எடுக்கணும். அது வந்து தொழில்துறை அமைச்சர்லாம். ஆமாங்க. நன்றி சார்.